உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சுகமும் ஆரோக்கியமும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இயேசு ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா? அதனால உங்க வீட்டுக்குள்ள ஆரோக்கியமும் சுகமும் சமாதானமும் இருக்கும். ஓகேங்களாங்க? என்னங்க, ஏசி எங்களை விசாரிக்கிறதே இல்லை, எங்களை தள்ளி விட்டுட்டாருன்னு எங்களை பார்க்குறவங்கெல்லாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க. சாடையும் மாடையுமா அவங்க பார்க்குறத பார்த்தாலே அப்படிதான் தோணுது. ஏசு எங்களை விசாரிக்கல, ஏசு எங்களை தள்ளி விட்டுட்டாரு. ஏன்னா நான் வியாதியில் இருக்கிறேன், நான் சமாதானம் இல்லாமல் இருக்கேன், நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன். அதனால அப்படிதான் எல்லாரும் எங்களை சொல்றாங்க. ஏசு இந்த குடும்பத்தை விசாரிக்கவே இல்லை போல, ஏசு தள்ளி விட்டாராம் அப்படின்னு எனக்கு கெட்ட பேர் தான் அப்படின்னு, அதனாலதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஏசுகிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? எங்களை தள்ளி விட்டாரா? எங்களை விசாரிக்கிறது இல்லையா? எத்தனை பேர் அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? அதற்கு தான் ஏசு இன்னைக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வந்திருக்காரு. எரேமியா 30:17, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை எல்லாரும் அப்படி சொல்றாங்களே, தள்ளி விட்டாரு, இனிமே விசாரிக்க மாட்டாரு இந்த குடும்பத்தை, இவரை விசாரிக்க மாட்டாரு ஏசு அப்படின்னு சொல்றாங்களா? அதற்காகவே ஏசு வராரு, உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவாரு. ஓகேங்களா? அப்புறம் உங்கள் காயங்களை ஆற்றுவேன். எத்தனை காயங்கள் இருக்குங்க, எண்ணி வச்சுக்கோங்க. அத்தனை காயங்களும் இன்னைக்கு அவர் சுகப்படுத்துவார், ஆற்றுவார். இனிமே நீங்க இயேசுவால் விசாரிக்கப்படுகின்ற குடும்பம். உங்களை இயேசு எப்பொழுதும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும். உங்களை தள்ளி விடல, நீங்க பக்கத்துலதான் இருக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இனிமே. ஏன்னா இயேசு என்ன பண்றாரு, உங்க வீட்டுக்கு சமாதானமும் சுகமும் கொடுக்க போறாரு. ஓகேங்களா? இனிமே அது மாதிரிலாம் பேர் வச்சு உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஓகேங்களாங்க? நீங்க எப்பொழுதும் சூரியன் எங்கெங்க உதிக்கும்? சூரியன் கிழக்குல தானே உதிக்கும். ஆனா நம்ம தேவன் யார்கிட்ட உதிப்பாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க கிட்டதான் நம்ம தேவன் உதிப்பாரு. நீங்க கர்த்தருக்கு பயந்துட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க மேலதான் நம்ம தேவன் நீதியின் சூரியன் உங்க மேலதான் உதிப்பாருங்க, உங்க மேலதான் காணப்படுவார். ஓகேங்களா? அவருடைய செட்டைகளின் கீழே நீங்க நுழைஞ்சுக்கோங்க. ஆரோக்கியம் எங்க இருக்குன்னு இங்க தேடிட்டு இருக்கீங்களா? எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும்ன்றீங்கள, அவருடைய செட்டைகளின் கீழே போய் ஒளிஞ்சுக்கோங்க. அங்கதான், அந்த இடத்துலதான் ஆரோக்கியம் இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்லையும் கிடையாது, எந்த மருந்துலையும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. எங்க ஆரோக்கியம் இருக்கு? தேவனுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கு. அது எப்படி கிடைக்கும்? நீங்க தேவனுக்கு பயப்படுறதுனால நீதியின் சூரியன் உதிப்பார் உங்க மேல. அப்போ அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்க அங்க உள்ள போய்க்கணும், ஆரோக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களாங்க? யவீரு என்ற ஒருத்தர் இயேசுகிட்ட சொல்றாரு, என் பொண்ணு பயங்கரமா வேதனைப்படுறா, நீங்க என்ன பண்றீங்கன்னா கைய வைங்க, கைய வச்சு ஜோம் பண்ணுங்க. எனக்கு யாராவது கை வச்சு ஜோம் பண்ண கூடாதா? எத்தனை பேர் அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு யாராவது ஜோம் பண்ணி தான் ஆகும், நான் இருக்கிற நிலைமை அப்படி. யாராவது எனக்கு ஜோம் பண்ணும். ஏசு என்ன சொல்றாரு? நான் வரேன், நான் வரேன். மற்றவங்களை எதுக்கு கூப்பிடுறீங்க? நானே வரேன் அப்படின்னு உங்க வீட்டுக்கு உங்க மேல கை வைக்கிறாரு. ஓகேங்களா? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நிம்மதி வருது, உங்க வீட்டுக்கு ஆரோக்கியம் வருது, சுகம் வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.